கூட்டமா இருக்க பஸ்ல திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், டம்முன்னு. என்ன சவுண்டு? நம்ம கூட ஏதோ டயர் தான் வெடிச்சிருச்சோன்னு எட்டியெல்லாம் பார்ப்போம். அங்கே தான் ட்விஸ்ட்டு. எவ்வளவு தைரியமான ஆளாக இருந்தாலும் இந்த ஒரு மேட்ரை ஒத்துக்கவே மாட்டாங்க, தைரியமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அது என்ன மேட்ருனா குசு விடுறது. சாரி, குசு விடுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. என்னடா அவன் இப்படிலாம் பேசுகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பற்றி யாராவது ஒரு ஆள் பேசி தானே ஆகணும். அது நானாக இருக்கட்டும். வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. எல்லாருக்கும் இந்த குசு விடுறதுல அப்படி என்ன கௌரவ குறைச்சிருந்தாங்க எனக்கு தெரியலை. நம்ம வீட்டில் ஒரு டாய்லெட் இருக்கும். நம்ம எப்பயாவது அங்கே கக்கா போகும்போது, கக்கான்னு சொன்னோன்னே சங்கடப்படாதீங்க, இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி போகும்போது நம்மளை அறியாமல் கேஸ் வெளியே வந்தே ஆகணும். அப்படி வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம சாதாரணமாக உட்காந்துருப்போம். அதுவே இன்கேஸ் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்து அந்த டைமில் நம்ம தம்பி கதவை தட்டிட்டா, நான் தம்பின்னு சொன்னது பின்னாடி இருக்கவனை, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம், ஓகேயா? கம்மிங் டு த பாயிண்ட். அப்படி நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்து அந்த டயத்தில் நம்ம தம்பி கதவை தட்டிட்டா நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அது வரைக்கும் ஓகே. அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் நமக்கு அந்த கேஸ், அதாவது இந்த குசு வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெதுவாக நம்ம தண்ணி டேப்பை திறப்போம். அதில் வர தண்ணி கூட நம்ம விளையாட ஆரம்பிப்போம். இதெல்லாம் பண்ணி நம்ம போட்ட அந்த சவுண்டு வெளியே இருக்க ரிலேட்டிவ் காதில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணி சமாளிப்போம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம விட்டோமே குசு, அது நம்ம வீட்டுக்கு வந்த அந்த ரிலேட்டிவ் காதில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு கக்கா வராதா? அப்படியே உங்களுக்கு கக்கா வரப்போ அந்த குசுவும் சேர்ந்து வராதா? என்ன, கரெக்டு தானே? இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. இது ஒரு இன்சிடெண்ட். ஆனால் இதை விட பயங்கரமான இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அதுக்கப்புறம் வேலைக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கிளம்புற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு ட்ரை பண்ணியிருப்போம். அப்போல்லாம் வராதவன் கிளம்பி கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஸ்கூலுக்குள்ளேயோ அப்படி காலை எடுத்து வைக்கும்போது வயிற்றுக்குள்ளே ஒரு கடமுடான்னு ஒரு சவுண்டை கொடுப்பான். இப்போ நம்மளால் வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது, ஏன்னா போயிட்டு வந்தால் லேட் ஆயிரும். ஆஃபீஸ்னால் பெர்மிஷன், ஸ்கூல் காலேஜ்னால் அடி உழுகும். இது எல்லாத்தையும் சமாளித்தே ஆகணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இங்கே இருக்க ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைவோம். அப்படி நுழையும் போது உள்ளே நமக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் நின்றுட்டுருப்பான். அவனை பார்த்து நம்ம சிரித்தா அவன் நம்ம சிரித்தோமா இல்லையா நம்ம யாருன்றதை கூட கண்டுக்கிறாம தான் போயிருப்பான். ஆனால் நமக்கு உள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறம் ஒரு டவுட்டு வரும். இப்போ இன்கேஸ் நம்ம குசு விட்டா அவனுக்கு கேட்டுருமோ, அதை அவன் எல்லார்ட்டையும் சொல்லிடுவானோ, ஒரே ஷேம், பப்பி ஷேம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கடன்களையும் முடிச்சுட்டு கதவை திறப்போமா வேணாமா, வெளியே அவன் நிற்பானா நிற்க மாட்டானா அப்படின்னு யோசிக்கிற அளவில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இந்த ஒரு இன்சிடெண்ட்லேயும் நான் மறுபடியும் கேட்குறேன், அந்த வெளியே நின்றுட்டு இருந்தானே ஃப்ரெண்டு, அவனுக்கு அந்த கக்கா வருமா வராதா? அப்படி கக்கா போகும்போது அந்த கேஸை ரிலீஸ் பண்ணுவானா மாட்டானா? எதுக்காக நம்ம அவனை பற்றியெல்லாம் யோசிக்கிறோன்னு எனக்கு இப்போ வரையும் புரியலை. இதெல்லாம் பற்றி நீ ஏன்டா பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்குங்க, ஏன்னா நானும் ஹியூமன் தானே. ஸோ குசு விடுறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். அது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா பண்ணக்கூடியது. அதை நீங்கள் நினச்சாலும் நிறுத்த முடியாது, அது என்ன சொல்கிறது, நிறுத்தினாலும் நினைக்க முடியாது. என்ன சொல்ல வந்தேன், சரி ஓகே விடுங்க. ஆக மொத்தத்தில் குசுவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அது வந்துச்சுன்னா அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருங்க. இதுக்காக கூச்சப்படவும் தேவையில்லை. யாராவது குசு விட்டா அவங்கள கூச்சப்பட வைக்கவும் தேவையில்லை. எப்படின்னா, இந்த டைலாகை வச்சு நானே ஒரு டைமில் ஒருத்தனை வம்பிழுத்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, போடா மங்குனி, நீ அவனை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி அவனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் மெச்சூர்டான ஆகிட்டேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது குசு விட்டா அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குசு விடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு, இல்லைன்னா குசுவை பற்றி உங்களை கிண்டல் பண்ண ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனல் புதுசு, பார்த்து பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைபை. அதுக்கப்புறம் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் அள்ளி போடுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சால், ஞாபகத்துக்கு வந்தால், இதெல்லாம் நம்ம லைவில் நடந்திருக்கல அப்படின்னு தோணுனா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படிக்கு பாரதி.